இன்று நாள் சங்கீத புஸ்தகத்தில் 91வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. யாருடைய நிழல்? ஆமென். அல்லேலூயா. சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார். நிழல் என்று சொல்லும் பொழுது நாம் எப்போ நிழலை தேடுவோம் அப்படின்னா, வெயில் அதிகமான நிழலை தேடுவோம். ஆமென். எப்போ தேடுவோம் சொல்லுங்களேன். அப்படிதானே நிழல் தேடுவோம். சரி, அதை குறித்து வேதத்தில் இருக்கா? போடப்பட்டிருக்கா? ஆமாம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அதே நேரத்தில் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கு, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கும் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். இப்ப நான் சொன்ன வசனம் பிடிச்சிட்டீங்களா? வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வசனம் வாசிக்கும் போது என்ன வாசித்தீங்க? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நிழல். ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தின் தலைவன் தான் அந்த குடும்பத்திற்கு நிழல். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குடும்பத்தின் தலைவன் அந்த குடும்பத்திற்கு நிழல். அந்த தலைவன் மறைந்து போனால் குடும்ப தலைவி, தலைவனுக்கு அடுத்தது தலைவி. அது போல ஒரு தேசம், ஒரு நாடு என்று எடுத்தால் அந்த தேசத்திற்கு, அந்த நாட்டிற்கு ராஜாதான். அந்த ராஜா நாட்டு மக்களுக்கு என்னவாக இருக்க வேண்டும்? நிழலாக இருக்க வேண்டும். தேசத்தின் தலைவன் அந்த மக்களுக்கு என்னவாக இருக்க வேண்டும்? நிழலாக இருக்க வேண்டும். அகில உலகத்தை படைத்த பராபரன் பரம்பொருள் எம்பெருமான் எல்லா மக்களுக்கும் அவர்தான் நிழல். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு குடும்பம் என்றால் குடும்ப தலைவன் நிழல். ஒரு நாடு, ஒரு தேசம் என்றால் அந்த நாட்டிற்கு, அந்த தேசத்திற்கு அந்த ராஜா, அந்த தலைவன் தான் நிழலாக இருக்க முடியும். ஆனால் அகில உலகத்திற்கும் அண்ட சராசரத்திற்கும் தலைவன் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான், கடவுள் ஒருவர் தான், அவர்தான் நிழல். அந்த நிழலுக்கு பேர் என்ன? சர்வ வல்லவரின் நிழல். என்ன நிழல்? சர்வ வல்லவருடைய நிழல். ஆகவே அப்ப மற்ற நிழல் எல்லாம் சாய்ந்து விடும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அனைத்துமே தன் தன் பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என்ன செய்து கொண்டிருக்குது? தன் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய பாதையிலே ஓடுகிறோமா? நம்ம கொடுக்கப்பட்ட பாதையில ஓடுகிறோமா? இறைவனுடைய வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இல்லை, மனம் போன போக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன போக்கிலே? மனம் போன போக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். யாருக்கும் யாரும் அட்வைஸ் பண்ண முடியாது. யாருக்கும் யாரும் ஆலோசனை தேவையே இல்லை. அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆலோசனை தேவை. நல்லோர்களின் ஆலோசனை தேவை, நீதிமான்களின் ஆலோசனை தேவை, பரிசுத்தவான்களின் ஆலோசனை தேவை. இறைவனின் ஆலோசனை மிக மிக முக்கியமான தேவை.
அப்ப அந்த ஆலோசனை கர்த்தாவாகிய தேவன் யாராக இருக்கிறார்? சர்வ வல்ல ஒரு தேவனா இருக்கிறார். அந்த சர்வ வல்ல தேவன் நமக்கு என்னவாக இருக்கிறார்னா நிழலாக இருக்கிறார். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். வெயில் என்று சொல்லும்போது வெப்பம். என்னதுங்க? வெப்பம். அந்த வெப்பத்தை நம்மால் என்ன செய்ய முடியல? தாங்க முடியவில்லை. ஆகவேதான் நிழலை தேடி ஓடுகிறோம். வெப்பம் அதிகரிக்கும் பொழுது நிழலை தேடுகிறோம், கூரையை தேடுகிறோம். கூரையின் நிழல், மரத்தின் நிழல். என்ன நிழல்? மரத்தின் நிழல். மரம் ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் தான் ஒரு மரத்தின் நிழல் இருக்க முடியும். அதற்கு பிறகு அந்த மரத்துக்கு கீழே என்ன வந்துடும்? வெயில் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஆனா ஒரு கூரைக்குள்ளே போய்விட்டால் அந்த கூரைக்குள்ளே என்ன செய்யாது? வெயில் என்ன செய்யாதுங்க? உள்ளே வராது. அப்ப அந்த கூரை என்று சொல்லும்பொழுது ஒன்று, நம்முடைய இறைவன் நமக்கு கூரையாக இருக்கிறார், கூடாரமாக இருக்கிறார். கூரையாக கூடாரமாக இருக்கிற கடவுள் நம்மை மூடி மறைத்துக் கொள்ளுகிறார். அந்த கூடாரம் செட்டைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய செட்டைகள் கீழ் அடைக்கலம் புகுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. செட்டைகள் என்று சொல்லும்பொழுது ஒரு பறவையினுடைய 2 சிறகும் செட்டையாய் காணப்படுகிறது. அந்த செட்டைகளின் நிழலிலே, அந்த செட்டைகளுக்குள்ளே அந்த பறவையினுடைய குஞ்சுகள் அதுக்குள்ளே காணப்படும். எதற்கு என்றால் பாதுகாப்பிற்காக. அந்த செட்டைகளின் நிழல் தான் அதற்கு அடைக்கலமாய் இருக்கும். கழுகு தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளுக்குள்ளே மூடிக்கொள்ளும், தன் சட்டைகள் மேலே சுமந்து கொள்ளும். 2 காரியம் செய்யும் கழுகு. ஒன்று, அந்த குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளுக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும். இன்னொன்று, அது கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அந்த குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகள் மீது வைத்து பறக்க ஆரம்பிக்கும். அதற்கு பறக்க கற்றுக் கொடுக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாதுகாக்கும். அதற்கு பிறகு அதற்கு பறக்கிறதற்கு அது கற்றுக் கொடுக்கக்கூடியதாய் காணப்படும். அதுபோல நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து தம்முடைய செட்டைகளினால், தன்னுடைய சிலுவையினால், அவருடைய சிலுவை, அந்த சிலுவை மரத்திலே இருக்கரம் விரித்தவராக நமக்காக தொங்கினார். பாவங்களுக்காக, மீறுதலுக்காக, அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே அவர் தொங்கினார். சிலுவை என்பது செட்டைகள். சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவை என்பது செட்டைகள். அந்த சிலுவையின் செட்டைகளினாலே நம்முடைய பாவங்களை மூடுகிறார், பாவங்களை மன்னிக்கிறார், பாவங்களை நிவர்த்தி செய்கிறார். சிலுவையின் நிழல் நம்மை பாதுகாக்கிறது. சிலுவையின் நிழல் நம்மை தப்புவிக்கிறது. சிலுவையின் நிழல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறபடி சர்வ வல்லவருடைய நிழல். இந்த உலகத்தில் எல்லா நிழலும் ஒரு நாள் மறைந்து விடும். எல்லா நிழலும் மறைந்து விடும். நிழல்
நான் சொன்னது போல ஒரு குடும்பத்தின் தலைவன் குடும்பத்திற்கு நிழலா இருக்கிறான், ஒரு குடும்ப தலைவி நிழலா இருக்கிறார், ஒரு தலைவன் தேசத்தின் தலைவன், நாட்டுக்கு தலைவன், நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தலைவன் நிழலா இருக்கிறான். அந்த நிழல் கடந்து போனால் அவர்கள் நிற்கதியற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் நமது தலைவன் இயேசு நமக்கு எப்பொழுதும் நிழலா இருக்கிறார், என்றென்றைக்கும் நிழலா இருக்கிறார். ஆகவே நிழலை நாம் விட்டுவிடக் கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், நிழலை. ஆமா, நிழல் எங்கெல்லாம் நிழல் இருக்கோ அங்கெல்லாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். அதுபோல இயேசுவோடு கூட நாம் பயணித்தோமானால் நமக்கு அவர் நிழலாகவே இருப்பார். ஆமென். இயேசுவை நாம் விட்டுவிட்டால், அந்த நிழலை நாம் விட்டுவிட்டால் நமக்கு பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல சஞ்சலங்கள் காணப்படும். ஆகவேதான் இயேசுவை நாம் விட்டுவிடக்கூடாது. யாரை விட்டுவிடக்கூடாது? இயேசுவை விட்டுவிடக்கூடாது. அவர் நமக்கு நிழலாக இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. அந்த நிழலை நாம் விட்டுவிட கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலம், மழை காலம், எந்த காலம் இருந்தாலும் கொடை கையில் வைத்து இருப்பார்கள். மழைக்கும் கொடை தேவை, வெயிலுக்கும் கொடை தேவை. சொல்லுங்க, எதுக்கு கொடை? சொல்லுங்களேன். மழைக்கும் கொடை தேவை, வெயிலுக்கும் கொடை தேவை. இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானதில்லை, நிரந்தரமானதில்லை. ஆனால் நமக்கென்று ஒரு நிரந்தரமான ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு. அவர்தான் நமக்கு நிழல், அவர்தான் நமக்கு பாதுகாப்பு, அவர்தான் நமக்கு எல்லாம் என்றதான எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். அந்த நம்பிக்கை, அந்த தைரியம் நமக்கு இருந்தால் அவர் நமக்கு நிழலாய் இருப்பார். ஆகவேதான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், ஒரு அரசன் எழுதுகிறான். என்ன எழுதுகிறான் என்றால், கர்த்தர் என்னை காக்கிறார், கர்த்தர் என் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார். கர்த்தர் என்னை காக்கிறார், கர்த்தர் என் வலது பக்கத்தில் என்னவா இருக்கிறார்? நிழலா இருக்கிறார். எவ்வளவு கான்பிடென்டா எழுதுறாரு, எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறாரு. இல்ல, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, மந்திரி இருக்கிறாங்க, வாரிசு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் அவருக்கு யார் இருக்கிறார்? கர்த்தர் எனக்கு நிழலா இருக்கிறார் என்று எழுதுகிறார். அப்ப இந்த உலகத்தில் நமக்கு யாரும் நிழல் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். கடந்த நாட்கள்ல காணப்பட்ட நிலநடுக்கத்தின் நிமித்தமாக கட்டிடத்தை உள்வாங்கிக் கொண்டது. கட்டிடம் இப்போது எங்கே? பூமிக்கு அடியில் போய்விட்டது. ஆகவே பாதுகாப்பாய் இருக்கும் என்ற கட்டிடம் கூட நிலையானது அல்ல. கட்டின கணவனும் நிலையானவன் அல்ல, கட்டின மனைவியும் நிலையானவன் அல்ல, பெற்றெடுத்த பிள்ளைகளும் நிலையானவர்கள் அல்ல, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் நமக்கு நிலையானவர்கள் அல்ல, எந்த உறவுகளும் எந்த நட்புகளும் நமக்கு நிலையானவர்கள் அல்ல. நிலையா இருக்கிறவர் ஒருவர் மட்டுமே, அவர் இயேசு. ஏனென்றால் அவர் மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற இயேசு மட்டும்தான் நமக்கு நிழலாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக வனாந்தரத்திலே யெகோவா தேவனாகிய கர்த்தர் உடன் இருந்தார். இஸ்ரவேலருக்கு யெகோவா தேவனாகிய கர்த்தர் என்னவா இருந்தாருங்க? உடன் இருந்தார், நிழலாய் இருந்தார். வனாந்தரத்திலே வெயில், மரஞ்செடி கொடிகள் கிடையாது வனாந்தரத்தில். கவனிங்க, வெப்பம் அதிகரித்தது. இடது பக்கம் வெப்பம், வலது பக்கம் வெப்பம், மேலே வெப்பம், கீழே வெப்பம். ஜனங்களுடைய நெரிசல்ல ஒரு வெப்பம் அதிகரித்து கொண்டிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு நிழலாக பிதாவாகிய தேவன், யெகோவா தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு மேகஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக முன் சென்றார். அல்லேலூயா. அப்ப அந்த தேவன் யார்? சர்வவல்ல தேவன். அப்ப அந்த சர்வவல்ல தேவன் என்னவா இருக்கிறார் என்றார்? நிழலாக இருக்கிறார். அல்லேலூயா. என்னவா இருக்கிறாருங்க? நிழலாக இருக்கிறார்.
இஸ்ரவேலருக்கு அவர் என்னவாக இருந்தார்? நிழலாக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தார். அப்பொழுது அவர் சீஷர்களுக்கு நிழலாக இருந்தார், யூதர்களுக்கு நிழலாக இருந்தார். யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, அவரை விசுவாசித்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் இயேசு நிழலாக இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அவரை விசுவாசிக்கிறோம், அவரை நம்புகிறோம், அவரை பின்பற்றுகிறோம். ஆகவே அவர் நமக்கு என்னவாக இருக்கிறார்? நிழலாக இருக்கிறார். அந்த இயேசு நமக்கென்று ஒரு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்னவாக இருக்கிறார் என்றால் நிழலாக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்றது விளங்குதா? உங்களுக்கு புரியுதா? அப்போ பிதாவாகிய தேவன் யார்? சர்வ வல்லவருடைய நிழல் அவர். அவர்தான் சர்வ வல்லவருடைய நிழல். அவர்தான் சர்வ வல்லவர் தேவன். அவர்தான் சர்வ வல்ல நிழல். நீங்க சங்கீதத்தில் வாசித்தது போல சர்வ வல்லவரின் நிழலில். அப்போ அந்த சர்வ வல்லவரின் நிழல் யார்? ஒன்று பிதா. அந்த சர்வ வல்லவரின் நிழல் யார்? இரண்டாவது இயேசு. மூன்றாவது சர்வ வல்லவரின் நிழல் யார்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த மூன்று பேரும் நமக்கு என்னவா இருக்கிறார்கள்? நிழலாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன செய்யறாங்க? நிழலாக இருக்கிறோம். பாருங்க, எனக்கு என்னுடைய தகப்பனார் தாய் நிழலாக இருந்தார்கள். அப்போ பிள்ளைகளுக்கு நான் என்னவா இருக்கிறேன்? நிழலாக இருக்கிறேன். இப்போ என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் என்னவா இருப்பார்கள்? அவர்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு நிழலாக இருப்பார்கள். அதுபோல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலருக்கு நிழலாக இருந்தார், இயேசு கிறிஸ்து நிழலாக இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் நிழலாக இருக்கிறார். அவர் அன்றும் இன்றும் என்றும் நிழலாகவே இருக்கிறார். எதற்கு? பாதுகாப்பதற்கு. நம்மை பாதுகாப்பதற்காக அவர் என்னவா இருக்கிறார்? சொல்லுங்க, என்னவா இருக்கிறாரு? நிழலாக இருக்கிறார். ஆகவே உங்களையும் கர்த்தர் நிழலாய் வைத்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் நிரந்தரமானவர்கள் அல்ல. அப்போ நிரந்தரமானவர் யார் என்றால் கடவுள் ஒருவர் மாத்திரம்தான் நிரந்தரமானவர். இல்ல, யெகோவா தேவனாய் கர்த்தர் மாத்திரம்தான் நிரந்தரமானவர். இரட்சகராகிய இயேசு மாத்திரம்தான் நிரந்தரமானவர். நமக்கென்று கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் யாருங்க? நிரந்தரமானவர். அப்ப நம்ம எங்க இருக்கணும்? சர்வ வல்லவருடைய நிழல்ல இருக்கணும். ஆகவே அவரை விட்டு விட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? போய்விடக்கூடாது. அல்லேலூயா. அவர் சொல்றார், நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் உங்களை விட்டு விடுவேன். நீங்கள் என்னை மறந்தால் நான் உங்களை, சொல்லுங்களேன், மறந்து விடுவேன். அப்போ இந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரியல, இந்த அர்த்தம் நிறைய பேருக்கு புரியல. ஆகவே அநேகர் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். ஆனால் சிலுவையில் தொங்கின இயேசு, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நிழலாயிருப்பேன், நான் உங்களுக்கு பாதுகாப்பாயிருப்பேன். இந்த சிலுவையின் நிழலிலே தான் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு பாவி பரிசுத்தவானாய் மாறுகிறான், ஒரு பாவி நீதிமானாய் மாறுகிறான், ஒரு துன்மார்க்க நீதிமானாய் மாறுகிறான், ஒரு கெட்டவன் நல்லவனாக மாறுகிறான். எந்த நிழல்ல? சிலுவையின் நிழல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், எந்த நிழல்ல? சிலுவை நிழல்ல. நீங்களும் நானும் எந்த நிழல்ல வந்திருக்கிறோம்? சிலுவை நிழல்ல. நமக்கு ரட்சிப்பு எப்படி கிடைத்தது? சிலுவையின் நிழல்ல. நமக்கு பாதுகாப்பு எங்க கிடைத்தது? எப்படி கிடைத்தது? சிலுவையின் நிழல்ல. நமக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை கிடைத்தது எப்படி கிடைத்தது? சிலுவையின் நிழல்ல. என்னோட பாவம் மன்னிக்கப்பட்டது எப்படி? சிலுவையின் சிந்தின ரத்தத்தினாலே. ஆகவே நாம் சிந்திக்க வேண்டும். அநேகர் சிந்திப்பது கிடையாது. என்ன செய்வது கிடையாதுங்க? சிந்திப்பது கிடையாது. ஆகவே சிலுவை சிந்திப்பவன் மீட்கப்படுவான். சிலுவையை சிந்திப்பவன் நித்தியத்துக்குள் செல்ல முடியும். ஆகவே ஏதோ வசனம் கேட்கிறோம் என்று சொல்லி அல்ல. இன்றைக்கு நாம் வாசித்த வேத பகுதி 91ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய்?
சிலுவையின் நிழலே இருக்கிறாயா அல்லது சிலுவை விட்டு தூரமா இருக்கிறாயா? சிந்திக்க வேண்டியது நீங்கள் தான். சிலுவையின் நிழலிலே வருகிறவர்களுக்கு தான் ரட்சிப்பு. நீ எங்கே இருக்கிறாய்? சிலுவையின் நிழலில் இருக்கிறாயா? இல்ல என் சகோதரன் எனக்கு இருக்கிறான், இல்ல என்னோட சகோதரி எனக்கு இருக்கிறாள், இல்லை என் கணவன் எனக்கு இருக்கிறான், என் மனைவி எனக்கு இருக்கிறாள், என் பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்கள். ஆலமரம் போல என் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆலமரம் சாய்ந்து விடும். ஆகவே மனிதனே, உனக்கு ஒரு நிழல் இருக்கிறது. அந்த நிழல் இயேசு. அந்த நிழல் சர்வ வல்லவர் நிழல். மற்ற நிழல் எல்லாம் இல்லாமல் போய்விடும். மரத்தின் நிழல் இல்லாமல் போய்விடும், மனிதனுடைய நிழல் இல்லாமல் போய்விடும். ஆனால் என்றைக்கும் மாறாத ஒரு நிழல் இருக்கிறது. அது கல்வாரி சிலுவையின் நிழல். ஆகவே அந்த சிலுவையின் நிழலை யாரெல்லாம் தேடி வருகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு, அவர்களெல்லாம் கர்த்தர் பராமரிப்பார், அவர்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்புண்டு, அவர்களுக்கெல்லாம் மோட்சானந்த வாழ்க்கை உண்டு, அவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பு உண்டு. யாரெல்லாம் இந்த சிலுவையை தேடி வருகிறார்களோ, இந்த சிலுவையின் மரத்தின் நிழலை தேடி வருகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் மகிழ்ச்சி உண்டு, சமாதானம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. நம்ம வாசித்தது போல சர்வ வல்லவருடைய நிழல் என்று சொல்லி வாசித்தோம். அந்த நிழல் எது? என்ன நிழல்? நம்ம இன்னொரு நிழலை பற்றி படித்தோம். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். வெயில் என்றது வெப்பம் இல்லை, அனல். அப்போ அந்த வெப்பம் என்ற அனல் என்ற காரியங்கள் இருந்து கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாருங்க? நிழலா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இந்த நாளில் உங்களுக்கு கர்த்தர் நிழலாக இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அந்த நிழலை விட்டுறாதீங்க. அந்த நிழலை என்ன பண்ணாதீங்க? விட்டுடாதீங்க. ஆகவே கடவுள் நமக்கு நிழலாக இருக்கிறார். சோத்திரம். சர்வ வல்லவருடைய நிழல். நிழலை குறித்து வேதத்தில் பல இடங்களில் நிழலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் தனக்கு வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செடியின் கீழே போனான். அந்த மனுஷன் போன செடி பேர் சூறைச்செடி. என்ன செடிங்க? சூறைச்செடி நிழலில் போனான். கடைசி பார்த்தீங்கன்னா அந்த சூறைச்செடி நிழல் உனக்கு நிலை இல்லை. அல்லேலூயா. இன்னொரு மனிதன் போனான். அந்த மனிதன் போனால் ஆமணுக்கு செடி நிழலில் போனான். அந்த ஆமணுக்கு செடி நிழல் அவனுக்கு என்ன இல்லை? நிலை இல்லாமல் போய்விட்டது. சூறைச்செடியின் கீழே போனவன் யாரு? எலியா. சொல்லுங்க. சூறைச்செடியின் கீழே போனவர் எலியா. ஆமணுக்கு செடி கிட்ட போனவர் யோனா. சொல்லுங்க பார்க்கலாம். யோனா. ஆகவே ரெண்டு பேரும் எந்த நிலையை தேடி போனாங்க? சூறைச்செடி, ஆமணுக்கு செடி. ரெண்டு செடி நிழலும் அவளுக்கு இல்லாமல் போனது. ஆனால் நமக்கு ஒரு செடி இருக்கிறது. அந்த செடி திராட்சை செடி. ஆமென். அந்த திராட்சை செடிக்கு பேர் என்ன? இயேசு. அந்த இயேசு சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி. அல்லேலூயா. என்ன செடி? இயேசு. சொல்லுங்களேன். நானே மெய்யான. ஆமா, யோவான் 15:1 சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்றாரு. அப்போ அந்த திராட்சை செடியாக இயேசுவின் நிழலே யாராம் வருகிறார்களோ அது குளிர்ச்சியாக இருக்கும். அந்த இயேசுவின் நிழல் தாகம் தீர்க்கக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தான் அவர் சொல்கிறார், ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இல்ல, தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் தாகம் தீர்ப்பதற்காக. இல்ல, அப்போ திராட்சை செடியாக இயேசுவின் நிழலில் வருகிறவர்களுக்கு தாகம் தீர்க்கப்படும். ஆத்ம தாகம் தீர்க்கப்படும், சரீர தாகம் தீர்க்கப்படும். இல்ல, வாழ்க்கையில எவ்விதமான தாகங்களும் அந்த தாகத்தை அவர் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவரே செடியா இருக்கிறார். அவர் என்ன இருக்கிறாங்க? திராட்சை செடியா இருக்கிறார். ஆகவே நான் சொல்றேன், ரெண்டு செடி ஏற்கனவே சொன்னேன். ஒன்று சூறை செடி, இன்னொன்று ஆமணக்கு செடி. அது நிழல் கொடாமல் போயிற்று, அந்த நிழல் இல்லாமல் போயிற்று. ஆனால் திராட்சை செடியாகிய இயேசுவின் நிழல் என்றைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த செடியெல்லாம் என்ன செடிங்க? இல்லாமல் போய்விட்ட செடிகள். ஆனால் என்றைக்கும் இருக்கக்கூடிய செடி என்றால் அது இயேசு என்ற திராட்சை செடி. என்ன செடி? இயேசு என்ற திராட்சை செடி. அப்போ நானே திராட்சை செடி என்று சொன்னார். நானே மெய்யான திராட்சை செடி சொன்னார். ஆகவே இந்த செடியை யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ, நாடி வருகிறார்களோ, இந்த செடி அவர்களை களைப்பாற பண்ணுகிறது, இலைப்பாற பண்ணுகிறது. இல்லை, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. இல்லை, இந்த திராட்சை செடி அவர்களை போஷிக்கிறது, அவர்களை பராமரிக்கிறது, அவர்களை பாதுகாக்கிறது, அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது.
ஆகவே நாம் எந்த நிழலில் இருக்கிறோம்? மெய்யான திராட்சை செடியாக இயேசுவின் நிழலில் இருக்கிறோமா? அப்படி இருந்தால் அந்த செடி, அந்த மெய்யான திராட்சை செடி நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் நிழல் என்று சொல்லும்போது நான் சொன்னது போல கர்த்தரே நமக்கு நிழலா இருக்கிறார். எங்க இருக்கிறார்? வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார். எப்போது நிழலா இருக்கிறார்? எப்பொழுதும் நிழலா இருக்கிறார். என்றென்றைக்கும் நிழலா இருக்கிறார். இல்ல, இஸ்ரவேலருக்கு பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாருங்க? பழைய ஏற்பாட்டின் காலம் முழுதும் அவர்களுக்கு நிழலாயிருந்தார். வனாந்தரத்திலே அவர்களுக்கு என்னவாயிருந்தார்? நிழலாயிருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் என்னவா இருக்கிறார்? நிழலாயிருக்கிறார். ஆகவே இந்த நிழலை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இந்த நிழலை நாம் பின்தொடர வேண்டும். இந்த நிழலை நாம் விட்டுவிட கூடாது. ஆகவே இந்த அருமையான நாளிலே நம்மை நாம் தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நம்ம விட்டு விலகி இருக்கிறேன். அநேக நேரங்களில் சின்ன சின்ன கஷ்டம் வரும்போது, சின்ன சின்ன பிரச்சனை வரும்போதெல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுறேன். மனதில் சோர்வு வரும்போதெல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுறேன். என்னை மன்னிச்சிருங்க. நீர் தான் எனக்கு நிழல், நீர் தான் எனக்கு நிரந்தரம், நீர் தான் சர்வ வல்லவருடைய நிழல். உம்முடைய நிழலில் நான் வந்திருக்கிறேன். உம்முடைய நிழல் தான் எனக்கு பாதுகாப்பு. நீர் தான் என்னுடைய தேவன், நீர் தான் என்னுடைய ரட்சகர், நீர் தான் என்னுடைய வழி, நீர் தான் எனக்கு எல்லாமே. என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் அவர் உங்களை பாதுகாப்பார், உங்களை பராமரிப்பார், உங்களை நடத்துவார். எழுந்திருப்போமா? ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படி எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி சர்வ வல்லவருடைய நிழல், இந்த நிழல்ல ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க கிருபை தாரும். நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னீர். மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவின் நிழலிலே இருக்க கிருபை தாரும். சிலுவையின் நிழலிலே இருக்க கிருபை தாரும். சிலுவையின் நிழலில்தான் ரட்சிப்பு, மீட்பு, பாதுகாப்பு, பராமரிப்பு என்பதை ஒவ்வொருவரும் உணர கிருபை தாரும். இந்த நல்ல நாளிலே வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரை விடுவிக்கப்பட, மீட்கப்பட, ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும். இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில மாற்றங்கள், திருப்பங்கள் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நிழலிலே ஒவ்வொருவரும் வந்தடைய கிருபை தாரும். நம்முடைய சட்டங்களின் நிழலிலே ஒவ்வொருவரும் கடந்து வர உதவி செய்யும். நம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படும், பெரிய காலை செய்யும். உடைய கரத்தை நீட்டி பேர் பெறாக தொட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.